சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி இப்பயும் உச்சத்தில் இருக்காரு. அப்போ வந்து இளமையோடு உச்சத்தில் இருந்தார். இன்னும் ஒரு வேகம் அதிகம், வேகத்தோடு உச்சத்தில் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ரெண்டு ரஜினி இருப்பாங்க. முருகன் ரஜினி, ரவி ரஜினி, அப்படி ஊருக்கு 4 ரஜினிகள் அங்கங்கே உலாவிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அப்போ எங்கள் ஊர்லாம் ஒரு டீம் மாஸ்டர் இருந்தார். அவரெல்லாம் பார்த்தா கடையில் வந்து இப்போ அண்ணாமலை படம் வந்தப்போ உள்ளே ஷர்ட்டு போட்டு வெளியில் பனியனை கழட்டி விட்டு இடுப்பில் ஒரு கயிறு கட்டிருப்பார். டீயெல்லாம் அவ்வளோ ஸ்டைலாக போடுவார். கண்டிப்பாக சார். சார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவருடைய வராத படத்தோட டைட்டிலே எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டல் கடை இருக்குது சார், ராணா ஹோட்டல் அப்படின்னு. ஸோ அவரோட அந்த டைட்டிலே இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரஜினிகள் இருக்காங்க. டீ அப்படி கிளாஸை போட்டு இப்படி போட்டு இப்படி பிடிப்பார். அந்த ஸ்டைலில் அவர் ஸ்டைல் பார்க்குறதுக்கே இப்போ டீ குடிக்கிற ஆள்லாம் நிற்பாங்க. அந்த மாதிரி ரஜினிகாந்த் இளமையோடு உச்சத்தில், இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் தான், மாற்றுக்கிறது கிடையாது. அன்றைக்கி இளமையோடு உச்சத்தில் இருக்கார். அப்போ அவர் வீடும் அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய வீடும் அருகருகையில் இருக்குது, பாய்ஸ் கார்டனில். அப்போ ஒரு முதலமைச்சர் வீடு அங்கே இருக்கிறப்ப புரோட்டோகால் பிரகாரம் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. பாய்ஸ் கார்டர் வீடு அப்படின்னா இப்போயுமே பாய்ஸ் கார்டனில் செக் போஸ்ட் இருக்கும். பெரிய பெரிய இப்போ செல்வந்தர்கள் மட்டும்தான் அந்த பாய்ஸ் கார்டனில் இருப்பாங்க.